ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோங்கனாக்கா பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் ஒரு ஏர்ட்ராப் ஒன்று வந்திருக்கு. அந்த ஏர்ட்ராப்புடைய நேம் பார்த்தீங்கன்னாக்கா கேலோ EX ஃபியூச்சர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபியூச்சர் ட்ரேடு டெக்ஸோடைய ஒரு ஏர்ட்ராப். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பைனான்ஸ் அப்ளிகேஷனில் வெப்3 வாலெட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்லைடு மாதிரி போயிட்டுருக்கு. நல்லா பார்த்துக்குங்க. ஸ்லைடு மாதிரி ஸ்டேக்ஸ் ரோல்னு போயிட்டுருக்கு பாருங்க. அதில் வந்து அப்படியே இது பண்ணுங்கள். ஸ்லைடை கிளிக் பண்ணாலும் இங்கே பாருங்கள் ஜாயின் எக்ஸ்க்ளூசிவ் 3.75 மில்லியன் கிலோ EX ஃபியூச்சர் டோக்கன் ட்ராப்னு போட்டிருக்கு. ஜாயின் நவ். ஓகேங்களா? இதை வந்து கிளிக் கொடுங்க. ஓகேங்களா? இதை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இதில் 2 டாஸ்க் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது என்னென்ன டாஸ்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கேம்பியன் வந்து எப்போ எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டி எண்டு எப்போ ஆகுதுனாக்கா 2024 7வது மாதம் 30ஆம் தேதி. ஓகேங்களா? அப்போ வந்து எண்ட் ஆகுது. ஓகேங்களா? இன்னும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 14 நாள் வந்து டைம் இருக்குது. பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டார்ட் த மிசைன். ஓகேங்களா? இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் த மிசைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஓகே மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கீழே வந்து நான் சொல்லியிருக்காங்க ஸ்டேக் நவ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேக்கு, அடுத்து ட்ரேடு. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ட்ரேடு ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ டோக்கன் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேக் பண்ணாக்கா ஒரு 18 லட்சம் காயின் வந்து ஏர்ட்ராப்பாக தராங்க. ஓகேங்களா? எவ்வளோ பேர் பண்ணுறாங்களோ அதை வந்து பிரித்து தருவாங்க. இந்த ஒரு டாஸ்க்கை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த டோக்கன் வந்து பிரித்து தருவாங்க. நீங்கள் இந்த டாஸ்க்கை பண்ணிங்கனாக்கா இதில் வர எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ட்ரேட் பண்ணோம். என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள். அட்லீஸ்ட் வந்து இந்த ட்ரேடு என்ன சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் $100. ஓகேங்களா? $100 வால்யூம் வந்து பண்ணணும். எந்த நெட்வொர்க்கில் பண்ண சொல்கிறாங்கனாக்கா OPBNP நெட்வொர்க்கில் வந்து பண்ணணும். நல்லா நான் வச்சுக்கோங்க. இது பைனான்ஸ் நெட்வொர்க் கிடையாது. பைனான்ஸ் உடைய நெட்வொர்க்கு OPBNPன்னு சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு எவ்வளோ டாலர் வந்து தேவைப்படுனாக்கா $20 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் $20 எந்த நெட்வொர்க்கில் கொண்டு போனோம்னாக்கா USDT OPBNP நெட்வொர்க்கில் கொண்டு போனோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட $20 இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டாலர் நான் வந்து கொண்டு வரல. இங்கே பாருங்கள் மேலே வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இங்கே வெப்3 இருக்குது. நான் வெப்3 தான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்சேஞ்சிலேருந்து நான் வந்து $20 வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? நான் வந்து எதனா ஒரு காயினை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வெப்3 வாலெட்டுக்குள்ளே இந்த பைனான்ஸ் காயினை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சென்டு ரிசீவ் வருதுங்களா? அதுக்கு கீழே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு பட்டன் வருதுங்களா? அந்த பட்டனை வந்து டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன காயின் கொண்டு வரணும்? USDT தான் கொண்டு வரணும். இங்கே வந்து என்ன காயின் செலக்ட் ஆகிருக்கு? பைனான்ஸ் காயின் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை வந்து கிளிக் கொடுத்த உடனே உங்களுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ டாலர் வந்து டாலர் வந்து இருக்கோ எல்லாமே காட்டும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் USDT வந்து காட்டுதான் பார்க்கலாம். இருங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். USDT எங்கே காட்ட மாட்டேங்குது? அங்கே காட்டுது பாருங்கள் USDT. ஓகேங்களா? USDT 20.97 கிட்டத்தட்ட $21 நான் வச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதை வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்த உடனே USDT வந்து உட்காந்துச்சு. நெட்வொர்க் எதில் எத்தனை சொல்லியிருக்காங்க? OPBNP நெட்வொர்க்கு, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கு கிடையாது. ஓகேங்களா? அதை வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ணோடனே இவ்வளோ நெட்வொர்க் இருக்குது. அதில் நீங்கள் என்ன நெட்வொர்க்கு செலக்ட் பண்ணணும்? கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்துக்கோங்க பைனான்ஸ் நெட்வொர்க்கில் OPBNP நெட்வொர்க். ஓகேங்களா? பைனான்ஸ் நெட்வொர்க்கு கிடையாதுங்க. அதனுடைய சப் பிராண்டு OPBNP நெட்வொர்க்கில் எடுத்துன்னு வரணும். மினிமம் வித் ட்ராவல் எவ்வளோ? $10. நான் எவ்வளோ கொண்டு போகிறேன்? $21 கொண்டு போகிறேன். ஓகே, இது வந்து முடிஞ்சிச்சு. கேஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஃபீ பார்த்தீங்கன்னா $8.36. ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் மேலே வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் வாலெட்டு 2 வந்து என்னுடைய வெப்3 வாலெட்டு USDT OPBNP நெட்வொர்க். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர். இந்த ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து எவ்வளோ டோக்கன் வந்து நம்ம கொண்டு போகிறோம். ஓகேங்களா? எங்கிட்ட அவைலபிள் பேலன்ஸ் இங்கே காட்டுது பாருங்கள். அதை மேக்ஸ் கொடுங்க. மேக்ஸ் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் ஃபீஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 20.87 சென்ட் வந்து எனக்கு சேர்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து வித்ட்ரா கிளிக் கொடுங்க. வித்ட்ரா கொடுத்த உடனே ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ காட்டும். ஓகேங்களா? அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறீங்க, நெட்வொர்க்கு ஃபீ எவ்வளோ, எங்கேருந்து வருது? ஸ்பாட் வாலெட், பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஸ்பாட் வாலெட்லேருந்து வருது. ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் கொடுத்த உடனே இங்கே இருந்து என்னாகனாக்கா வித்ட்ரா வந்து ப்ராசஸிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்முடைய எக்ஸ்சேஞ்சில் வந்து வெப்3 வாலெட்டுக்கு வருது. எந்த ஒரு OTPயும் போட தேவையில்லை. புரியுதுங்களா? இது வந்து முடிஞ்சு. கோ டு வெப்3 வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்த உடனே வந்துடுச்சு. ஓகேங்களா? வெப்3க்கு வந்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்? அதே அந்த பேனரை டச் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த பேனரை டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது? கீழே வந்துச்சு ஸ்டார்ட் த மிசைன். ஓகேங்களா? அதை வந்து ஜாயின் மிசைன் வரும். ஜாயின் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்ட் த மிசைன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறாங்க ஸ்டேக் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து ஸ்டேக் பண்ண போகிறதில்ல ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ட்ரேடை கிளிக் கொடுக்குறேன். ட்ரேடை கிளிக் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. நல்லா பாருங்கள். என்ன பேஜ்?
KeloX.ioன்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே வந்து லாங்காக ஷார்ட்டானு கேட்குறாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து சார்ட் வரலன்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு லாங்கோ ஷார்ட்டாக வந்து அடிங்க. ஓகேங்களா, அது உங்கள் விருப்பம். நான் வந்து இங்கே சார்ட்டை பார்த்துல அடிக்கலை. ஓகேங்களா, இப்போ லாங் வந்து அடிக்க போகிறேன். ஓகேங்களா, எங்கிட்ட எவ்வளோ டாலர் இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க. கீழே டாலர் காட்டும் பாருங்கள். என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் வந்து எவ்வளோ காட்டுது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அவைலபிள் பேலன்ஸ் எங்கே, அவைலபிள் பேலன்ஸ் வந்து இங்கே தான் காட்டும். ஓகே, அவைலபிள் பேலன்ஸ் காட்டிட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 100% கொடுத்துட்றேன். ஓகேங்களா, 100% கொடுத்துட்றேன். லிவரேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, 10x வைங்க. ஓகேங்களா, 10 நல்லா வச்சுங்க. லிவரேஜ் வந்து 10x. ஓகேங்களா, லிவரேஜ் 10x வைங்க. 100% கிளிக் கொடுங்க. நான் வந்து $20 இங்கே இருக்குது பாருங்கள். என்னுடைய டாலர் வந்து 20.66 சென்ட். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லிவரேஜ் 10x வச்சுட்டேன். 100x கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் பை லாங் வந்து கொடுக்க போகிறேன். பை லாங் கொடுத்த உடனே எங்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் வந்து இது கேட்கும். அதுக்கு எவ்வளோ ஃபீஸு, ஜஸ்ட்டு ஒரே ஒரு பைசா. நல்லா வச்சுங்க, ஐஎன்ஆரில் ஒரு பைசா தான் கேட்குது. ஓகேங்களா, நான் வந்து என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தாச்சு. திருப்பி அகைன் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நான் வந்து பை லாங்கு தான் இழக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நோர் பீஸ் வந்து கேட்கும். அதுக்கு வந்து எவ்வளோ கேட்குறான், 2 பைசா. ஐஎன்ஆரில் 2 பைசா கேட்குறான். ஓகேங்களா, இதுக்கு நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து ட்ரேடு வந்து எடுத்துட்டேன். என்னுடைய ட்ரேட் பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, கீழே வந்து காட்டுது பாருங்கள். என்னுடைய பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எவ்வளோக்கு கிட்டத்தட்ட வந்து $20 வந்து நான் பொசிஷன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மைனஸில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த போய் வெரிஃபை பண்ணிட்டேன். ஓகேங்களா, ட்ரேடு வந்து எடுத்தாச்சு. அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் உடனே. ஓகேங்களா, நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு உடனே கூட க்ளோஸ் பண்ணலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா, மார்க்கெட்டில் வச்சு மேக்ஸ் கொடுத்து க்ளோஸ் கொஸ்டின் கொடுத்த உடனே திருப்பி அகைன் வந்து உங்கள்கிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஃபீஸ் வந்து கேட்கும். அதுக்கெல்லாம் வந்து அதுக்கும் வந்து ஒரு பைசா. நல்லா பார்த்துங்க, ஒரு பைசா. இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டால் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுங்க. ஓடிபி கேட்டால் ஓடிபி கொடுங்க. ஓகேங்களா, என்னுடைய ட்ரேடு வந்து லாங் எடுத்து அந்த லாங்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ட்ரேடை வந்து ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ண நல்லா நான் வச்சுங்க. எவ்வளோ டாலருக்கு, $20. நான் கொண்டு வந்தது 20 சம்திங். ஓகேங்களா, $21 கிட்ட. ஓகேங்களா, இப்போ எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நான் லைவ்லேயே காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ட்ரேட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். கீழே என்ன கொடுத்துருக்கான், வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா அதை வந்து கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தானே டாஸ்க் வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்னா இது மாதிரி க்ரீன் டிக்கு வந்து வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டேக் பண்ண சொல்லியிருக்கான். ஸ்டேக் வந்து கிளிக் கொடுங்க. ஸ்டேக்கை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அதே வெப்சைட்டை தான் திரும்ப ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, முன்ன வந்து ட்ரேடோட வெப்சைட்டை ஓப்பன் ஆச்சு. இப்போ வந்து ஸ்டேக்கோட வெப்சைட்டு ஓப்பன் ஆகுது. சேம் வெப்சைட் தான். அங்கே பாருங்கள், சைடில் 3 கோடு டச் பண்ணி ட்ரேடு ஏர்னு. ஓகேங்களா, இப்போ வந்து கீழே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், டெபாசிட் வித்ட்ரா. ஓகேங்களா, வித்ட்ரா வந்து தற்சமயத்துக்கு வந்து எனபிள் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்ட பிறகு ஒன்ஸ் வந்து டெபாசிட் பண்ணிட்ட பிறகு அந்த டெபாசிட் வந்து கரெக்டாக உக்காந்துட்டு 72 ஹவர்ஸ் 3 நாள் கழிச்சு தான் உங்களால் உங்களுடைய அசெட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து டெபாசிட்டை கிளிக் கொடுத்துருக்கேன். டெபாசிட்டை கிளிக் கொடுத்தோன்னே எங்கிட்ட எவ்வளோ இருக்குது, 20.40 சென்ட் இருக்குது. அப்போ அந்த ட்ரேட் எடுத்து எனக்கு எவ்வளோ போயிருக்கு டோட்டலாக, பொசிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு $6 கிட்ட போயிருக்கு. ஓகேங்களா, இங்கே மினிமம் வந்து எவ்வளோ பண்ணணும், 14 டேஸ்க்கு மட்டும் தான் பண்ணணும். 14 டேஸ் 180 365 டேஸ் இருக்குது. நீங்கள் லாக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்கு மட்டுமே லாக் பண்ணுங்கள். இங்கே மினிமம் அமௌண்ட்டு $1 கொடுங்க. ஓகேங்களா, $1 கொடுத்தாவே போதுமானவன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து ஒரே $1 தான் கொடுத்து நான் வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். நல்லா புரிஞ்சுங்க, $1 வந்து நான் 14 டேஸுக்கு 14 நாளுக்கு வந்து நான் வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே அகைன் வந்து என்னுடைய வெப்சைட் வாலெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கு வந்து எவ்வளோ கேட்குது, அதுக்கும் ஒரு பைசா. அதுக்கு வந்து அப்ரூவ் கொடுங்க. அப்ரூவ் கொடுத்த உடனே அதுவும் வந்து அப்ரூவ் ஆகிடும். அப்ரூவ் ஆன பிறகு நோ டைம் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்டாக்கா நோ டைம் வந்து ஃபீஸ் கேட்கும். அதுக்கெல்லாம் கேட்குதுன்னு தெரியல, ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு பைசா தான். நல்லா பார்த்துங்க, எல்லாத்துக்கும் வந்து ஓபிபிஎன்பி நெட்வொர்க்கில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் கேஸ் ஃபீஸ் வந்து ஒரு பைசா தான். ஆக மொத்தம் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 4-5 பைசா செலவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ட்ரேட் எடுத்ததுக்கு ஒரு 3 பைசாவும் இந்த ஸ்டேக் பண்ணதுக்கு ஒரு 2 பைசாவும் செலவு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ட்ரேடில் ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு $1/2 போயிருக்கு. ஆக மொத்தம் ஒரு $1/2 மட்டும்தான் இது வரைக்கும் செலவாயிருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து ஸ்டேக் பண்ணிட்டோம். ஸ்டேக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், வெளியே போயிட்டு இங்கே வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தாக்க க்ரீன் டிக் வரணும். இங்கே பாருங்கள், க்ரீன் டிக் வந்துச்சு. ஓகேங்களா, இந்த டாஸ்க்கு எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து டிஸ்கவர் போயிட்டேன். டிஸ்கவரில் போன உடனே இங்கே பாருங்கள், இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா 27,800 பேர் கிட்ட பண்ணியிருக்காங்க. இது எப்போ முடியுதுனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 14 நாள் டைம் இருக்குது. இந்த ஒரு நாளில் மட்டும் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆனது. இன்றைக்கி மதியம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதுக்குள்ளேயும் 27,000 பேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 14 நாள் டைம் இருக்குது.
நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $1/2 மட்டும்தான். ஓகேங்களா? பைனான்ஸ் வந்து இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு $10 செலவு பண்ணிக்கிறீங்க. இங்கே ஒரு 40 சென்ட் செலவு பண்ணியிருக்கேன். டோட்டலாக $1/2. ஓகேங்களா? பேலன்ஸ் எங்கிட்ட எவ்வளோ இருக்குது? 19.40 சென்ட் இருக்குது. நான் எவ்வளோ கொண்டு வந்தேன்? $21 கொண்டு வந்தேன். இப்போதைக்கு வந்து $1.60 போயிருக்கு. அதில் $1 வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கேன். ரிட்டர்னபிள் நல்லா வச்சுங்க. இதை வந்து நான் ரிட்டர்ன் வந்து திருப்பி என்னுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போயிட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? அதை வந்து டச் பண்ணிட்டுனா USD டச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் கொடுத்தோடனே மேலே வந்து பைனான்ஸ் ஸ்பாட் வாலெட் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து கீழே கொண்டு வரணும். Web3 வாலெட்டை மேலே கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஏரம் வரைக்கும் இருக்குங்களா, அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே மேலே Web3 வாலெட்டை படித்து கீழே வந்து பைனான்ஸ் ஸ்பாட் வாலெட். ஓகேங்களா? இப்போ வந்து மேக்ஸ் கொடுங்க. இங்கே வந்து டாலர் உட்காந்துச்சு. ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காட்டும். நம்மளுடைய வாலெட்டுக்கு ஒரே ஒரு கொஞ்ச நேரத்தில் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்டில் என்னுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அது வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மேலே நோட்டிஃபிகேஷன் வந்தால் வரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், அதுவும் காட்டுறோம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், வாஸ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதான்னு பார்க்கலாம் இருங்க. வந்தாக்கா அது உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், என்னுடைய அசெட் வந்து என்னுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டெபாசிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கு. எவ்வளோ? 19.40 சென்ட். டோட்டலாக வந்து $21 கொண்டு போனேன். இவ்வளோ கொண்டு வந்துட்டேன் 19.40 சென்ட். இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ஏன்னா டவுட்ஸ் இருந்தாக்கா என்னுடைய யூடியூப் சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.